உங்களை எல்லாம் மடையர்களாக்கி, முட்டாள்களாக்கி, கடைசி வரை உங்கள போஸ்டர் ஒட்ட வச்சு, பாலாபிஷேகம், கும்பாபிஷேகம் பண்ண வச்சு, அதுல குளிர் காய வேண்டும் என்று நினைக்கிற, அது என்ன கேரக்டர்ன்னு நான் சொல்லக்கூடாது. அப்படி நினைக்கிற ஒரு ஹீரோவா தான் இன்னும் இருக்காரு. ஒரு சைக்கோத்தனமான ஒரு ஆளா தான் அவர் இருக்காரு. இது உனக்காக வந்தவன். அதுவும் ஒரு ரசிகன், ஒரு பால் விக்கிற ஒரு பாவத்துடைய பையன். அப்பதான் அதுக்கு முன்னால தான் சார் அவருக்கு அவர் மனைவிக்கு ஒரு ஆப்பரேஷன் பண்ணி ₹12,00,000 செலவு பண்ணிட்டு, வறுமையின் கொடுமையில வறுமையின் அந்த வேதனையில இருக்கும்போது பையனுக்கு இப்படி நான் என்ன சார் செய்து கடன் வாங்க போறேன்னு சொல்றாரு. என் பையன் இல்ல சார். என் பையன் உயிர காப்பாத்தணும். போகாத, அவன நம்பாதன்னு சொன்னப்புறம் நான் போயிட்டான். அவன் உயிர காப்பாத்தணும்ல சார். என் விதி சார் அப்படின்னு சொல்றாரு. ஏன் உங்களுக்கு காதுல தெரியும். எனக்கு தெரியுது. ஏன் உங்களுக்கு தெரியல? நாட்ட ஆளணும்னு நினைக்கிறீங்க? உன் மாநாடுக்கு வந்தவனுக்கு இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது உங்களுக்கு தெரியல. ஊர் பூரா எல்லாருக்கும் தெரியுது. ஏன் அவருக்கு ஒரு ஃபோன் போட்டு, "சார் அந்த பணத்த நான் கட்டுறேன். தம்பி எப்படி இருக்க? ஏன் இப்படிலாம் பண்றீங்க? அப்பாவுக்கு கூட நல்லபடியா இருங்கன்னு ஏன் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறீங்க?" ஏன் சொல்ல மாட்டாரு. சொன்னா நீ விழிப்புணர்வு ஆயிடுவ. உங்களை எல்லாம் மடையர்களாக்கி, முட்டாள்களாக்கி, கடைசி வரை உங்கள போஸ்டர் ஒட்ட வச்சு, பாலாபிஷேகம், கும்பாபிஷேகம் பண்ண வச்சு, அதுல குளிர் காய வேண்டும் என்று நினைக்கிற, அது என்ன கேரக்டர்ன்னு நான் சொல்லக்கூடாது. அப்படி நினைக்கிற ஒரு ஹீரோவா தான் இன்னும் இருக்காரு. ஒரு சைக்கோத்தனமான ஒரு ஆளா தான் அவர் இருக்காரு. அவரு சினிமாவுல தான் ஹீரோ. நிஜத்துல என்னைக்கும் அவர் ஹீரோ ஆக முடியாது. நிஜத்துல ஹீரோ ஆவறக்கு பல ஆட்கள் இருக்காங்க. பலர சொல்ல முடியும்.